தீபக் மனோஜை பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டுவிட்டு பிரியாவின் ஹோட்டலுக்கு காரில் சென்று கொண்டிருக்கும் போது ஷர்மிளாவையே ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டு வந்தான். ஷர்மிளா பிரியாவின் நடவடிக்கைகளை பார்த்து கோபத்தில் இருக்கிறாள் என்பதை தீபக் புரிந்து கொண்டாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. அவள் கோபத்தை அதிகப்படுத்துவதைப் போல பிரியாவும் தீபக்கையே பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது தீபக் ஷர்மியை பார்த்து, ஷர்மி, நீ ரொம்ப நேரமா பசியிலேயே இருக்கன்னு நினைக்கிறேன். போற வழியில எங்கேயாவது சாப்பிட்டுட்டு போலாமா என்று கேட்க அவள் வேண்டாம் என்பது போல தலையை ஆட்டினாள். சாப்பிடச் சென்றால் பிரியாவையும் உடன் அழைத்து செல்ல வேண்டியிருக்கும் என்று அவள் நினைத்தாள். சீக்கிரமாக அவளை காரை விட்டு அனுப்ப வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் அப்போது அவளுக்கு இருந்தது. சரி, கொஞ்சம் தண்ணியாச்சு குடி, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் என்று தண்ணீர் பாட்டிலை எடுத்து நீட்டினான் தீபக். ஆனால் ஷர்மிளா அதை வாங்காமல் தீபக்கையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது இருவரும் எதிர்பார்க்காதபடி பிரியா பின்னால் இருந்து, தீபக், எனக்கு தண்ணி வேணும், ரொம்ப தாகமா இருக்கு என்று சொல்லி அவன் கையில் இருந்த வாட்டர் பாட்டிலை வாங்கினாள். தீபக்கிற்கு அந்த சமயத்தில் என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஷர்மிளா தீபக்கையும் பிரியாவையுமே மாறி மாறி பார்த்து முறைத்து கொண்டிருந்தாள். இவ எங்க 2 பேருக்குள்ள சண்டை மூட்டி விடாம விடமாட்டா போல இருக்கே. அவளோட ஹோட்டலுக்கு போற வரைக்கும் திரும்பி மட்டும் பாத்துறாதரா தீபக்கு என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு காரை வேகமாக ஓட்ட ஆரம்பித்தான். அடுத்த சில நிமிடங்களில் கார் பிரியாவின் ஹோட்டல் முன்னால் வந்து நின்றது. அந்த சமயத்தில் ஷர்மிளா தீவிர சிந்தனையில் அப்படியே உட்கார்ந்திருந்தாள். அப்போது பிரியா தீபக்கை பார்த்து, தீபக், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், லாபி வரைக்கும் வர முடியுமா என்று கேட்க தீபக் தயங்கிக் கொண்டே ஷர்மிளாவை பார்த்தான். ஆனால் ஷர்மிளா வேற ஏதோ யோசனையில் மூழ்கி போயிருந்தாள். உன்னை எதுவும் பண்ண மாட்டா, தைரியமா போ என்று அங்கிருந்த சுலோச்சனா சொல்ல தீபக் ஒரு பெருமூச்சு விட்டபடி காரை விட்டு இறங்கி பிரியாவுடன் லாபியை நோக்கி சென்றான். ஷர்மிளா தீபக் பிரியாவை பற்றி தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்ததில் அவர்கள் வெளியே சென்றதை கூட கவனிக்கவில்லை. அப்போது சுலோச்சனா ஷர்மிளாவை 2 முறை அழைத்துவிட்டு அவள் கண்டு கொள்ளாததை பார்த்து அவளுடைய தோளை பிடித்து உலுக்கி, ஷர்மி, நீ எதை பத்தி இவ்வளோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? ஹோட்டல் வந்துடுச்சு என்று சிரித்து கொண்டே சொன்னார். ஷர்மிளா டக்குன சுயநினைவுக்கு வந்தவளை போல திரும்பி சுலோச்சனாவை பார்த்துவிட்டு தீபக்கையும் பிரியாவையும் தேடினாள். சரி, நான் கிளம்புறேன். இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பேட் டேவா ஆகிடுச்சு. நம்மளோட நெக்ஸ்ட் மீட்டிங் ஆச்சும் நல்லபடியா நடக்கட்டும் என்று சுலோச்சனா சொல்ல, ஆமா ஆண்டி, எதை பத்தியும் யோசிக்காம நல்லா ரெஸ்ட் எடுங்க என்று ஷர்மிளா சொன்னாள். அப்போது அவளுடைய அலைப்பாயும் கண்களை பார்த்த சுலோச்சனா, என்ன எதையாவது தொலைச்சிட்டியா? அங்கேயும் எங்கேயும் தேடிக்கிட்டு இருக்க என்று கேட்க, இல்ல ஆண்டி, பிரியாவை வழி அனுப்பதான் தேடிக்கிட்டு இருக்கேன் என்று சொன்னாள். உடனே சுலோச்சனா ஹோட்டல் லாபியை கை காட்டி, அதோ பிரியாவும் தீபக்கும் ஏற்கனவே ஹோட்டலுக்குள்ள போயிட்டாங்க, நீயும் வரியா என்று கேட்க ஷர்மிளாவின் பார்வை வேகமாக அவர்களின் பக்கம் திரும்பியது. லாபியில் தீபக்கும் பிரியாவும் ஒன்றாக நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் அவளுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. சுலோச்சனா காரை விட்டு இறங்குவதை கூட கண்டு கொள்ளாமல் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது லாபியில் தீபக் பிரியாவை பார்த்து, என்ன பேசணும், சீக்கிரம் சொல்லு பிரியா, ஷர்மி எனக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அங்கிள் வேற கால் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் என்று சொன்னான். அந்த சமயத்தில் அங்கே வந்த சுலோச்சனா, பிரியா, நீ தீபக் கிட்ட பேசிட்டு வா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று சொல்லி தீபக்கை பார்த்து சிரித்தபடி உள்ளே சென்றார். ஆனால் பிரியா எதுவும் பேசாமல் தீபக்கை பார்த்தபடி நின்றிருந்தாள். அது தீபக்கிற்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. உடனே கொஞ்சம் எரிச்சலான குரலில், பிரியா, இப்படி அமைதியா இருக்கவா என்ன வர சொன்ன? சொல்ல வேண்டிய விஷயத்தை சீக்கிரம் சொல்லு, எனக்கு டைம் இல்ல என்று சொல்லிவிட்டு திரும்பி தன்னுடைய காரை பார்த்தான். அங்கே ஷர்மிளாவை காணவில்லை. அவள் காருக்குள்ளிருந்து அவர்கள் இருவரையும் கவனித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் தீபக்கிற்கு அவள் உள்ளே உட்கார்ந்திருப்பது தெரியவில்லை. அதனால் அவள் என்ன மனநிலையில் இருக்கிறாள் என்று அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. பிரியா இப்போதும் எதுவும் பேசாமல் தீபக்கையே பார்த்து கொண்டிருக்க கடுப்பான தீபக் அங்கிருந்து வாசலை நோக்கி கிளம்ப, அப்போது அவன் எதிர்பாராத விதமாக பிரியா உணர்ச்சி வசப்பட்டு டக்கன அவன் கையை பிடித்தாள். உடனே காருக்குள் உட்கார்ந்திருந்த ஷர்மிளா புருவங்களை உயர்த்தியபடி, நான் எதை நினைச்சு பயந்துட்டு இருந்தனோ அது நடந்துருச்சு. பிரியாவோட நடவடிக்கையை எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவான்னு நினைச்சேன், அதே மாதிரி பண்ணிட்டா என்று கோபமாக தனக்குள் சொல்லிக் கொண்டாள். உடனே காரை விட்டு இறங்கி அவளிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டும் போல் இருந்தது. ஆனால் அப்போது தீபக் என்ன செய்ய போகிறான் என்பதை பார்க்க விரும்பியவள் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் மட்டும் நிற்காமல் வழிந்து கொண்டிருந்தது. பிரியா திடீரென தன்னுடைய கையை பிடித்தது தீபக்கிற்கு சங்கடமாக இருந்தது. உடனே அவள் கையை உதறிவிட்டு, பிரியா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கார்ல ஏறினதுல இருந்து உன்னை வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கேன். முதல்ல இங்கிருந்து கிளம்பு, தேவையில்லாம என்னோட டைமை வேஸ்ட் பண்ணாத என்று சொல்லி அங்கிருந்து நகர, தீபக், ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேளு என்று பிரியா அவனுக்கு பின்னாலேயே வந்தாள். உடனே தீபக் டக்கன அவளை பார்த்து முறைக்க, பயந்து போன பிரியா அதற்கு மேல் அவனை தொந்தரவு செய்ய தைரியம் வரவில்லை. உடனே அங்கிருந்து தன்னுடைய ரூமுக்கு திரும்பி சென்று விட்டாள். தீபக் அங்கிருந்து வேகமாக வந்து காரை திறந்து பார்க்கும்போது ஷர்மிளா அங்கே அழுதபடி உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அவளுடைய கண்களில் இருந்த கோபத்தை பார்த்து
லாபியில் நடந்த எல்லா விஷயத்தையும் அவள் பார்த்து கொண்டிருந்தாள் என்பதை தீபக் புரிந்து கொண்டான். உடனே பதட்டத்துடன் அவளை பார்த்து, ஷர்மி, எதுக்கு அழுதுட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. பிரியா எதுக்காக என் கையை பிடிச்சான்னு சத்தியமா எனக்கு தெரியல. நான் டக்குன்னு அவளை தள்ளி விட்டுட்டு வந்துட்டேன். தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காத. உண்மையிலேயே நான் அங்க உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன் என்று சொன்னான். ஆனால் ஷர்மிளா எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். அவளுடைய முகம் இன்னமும் கோபத்தில் தான் இருந்தது. கண்களிலிருந்து கண்ணீரும் நிற்காமல் வழிந்து கொண்டே இருந்தது. தீபக் அவளை எவ்வளவோ சமாதானம் செய்ய முயற்சித்தும் அவள் சமாதானம் ஆகவில்லை. வேறு வழியில்லாமல் அமைதியாக காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். போகும்போது ஷர்மிளா அவனிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஜன்னல் வழியாக வெளியேயே வேடிக்கை பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள். என்னோட நிலைமைய உனக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? இந்த பிரியா நேத்து வரைக்கும் அந்த நவீன் கூட சேர்ந்து என்ன டீஸ் பண்ணிட்டு இருந்தா. இன்னைக்கு ஷர்மிளா கூட இருக்கும்போது ஏன் இப்படி நடந்துக்கிறா என்று விரக்தியுடன் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான் தீபக். அடுத்த சில நிமிடங்களில் கார் வீட்டின் முன்னால் வந்து நின்றது. ஷர்மிளா காரை விட்டு இறங்கியவுடன் நேராக தன்னுடைய ரூமை நோக்கி நடக்க ஆரம்பித்து விட்டாள். தீபக்கும் அவளை சமாதானப்படுத்த பின்னாலேயே செல்ல, அப்போது சோபாவில் டிவி பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்த கணேஷ், தீபக், இங்க ஒரு நிமிஷம் வா என்று அழைத்தார். அப்போது தீபக்கின் பார்வை சோகமாக அழுது கொண்டே சென்று கொண்டிருந்த ஷர்மிளாவின் மீதே பதிந்திருந்தது. அவளை பார்த்து கொண்டே கணேஷிடம் வந்தவன், என்ன அங்கிள், ஏதாவது முக்கியமான விஷயமா? நான் ஷர்மிளா கிட்ட கொஞ்சம் பேசணும், சீக்கிரம் சொல்லுங்க என்று சொன்னான். உடனே கணேஷ் அவனை பார்த்து, ஏன் இப்படி பதட்டப்படுற? உங்க 2 பேருக்குள்ளேயும் ஏதாச்சும் சண்டையா என்று கேட்டார். கணேஷ் திடீரென அப்படி கேட்டதும் தீபக்கிற்கு என்ன சொல்வதென்று தெரியாமல், இல்ல அங்கிள், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, ரொம்ப டயர்டா இருக்கு, அதான் ஷர்மி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு தூங்க போலான்னு நினைச்சேன் என்று சொன்னான். அதை கேட்டு மெல்லிய புன்னகை செய்த கணேஷ், சரி, அவ தூங்கட்டும், நீ அப்புறமா போய்க்கலாம், வா வந்து உட்காரு என்று சொல்லி தீபக்கை சோபாவில் உட்கார வைத்து, போன காரியம் என்னாச்சு? நீ மனோஜை மீட் பண்ணினியா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா என்று கேட்க தீபக் டக்குன ஞாபகம் வந்ததை போல, ஒரு நிமிஷம் அங்கிள் என்று சொல்லி வெளியில் ஓடிச் சென்று காரில் வைத்திருந்த பணத்தை எடுத்து வந்தான். அங்கிள், மனோஜ் உண்மையிலேயே திறமசாலிதான். உங்களோட பொருட்களை எல்லாம் 4 லட்சத்துக்கு வித்து கொடுத்தான். அவனுக்கு 10% போக மீத பணம் இதுல இருக்கு, சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க என்று சொல்லி கொடுத்தான். பணத்தை பார்த்ததும் கணேஷின் முகம் பிரகாசித்தது. வாவ், சூப்பர் தீபக், நீ உண்மையிலேயே பெரிய காரியம் பண்ணியிருக்க. இதுல இருந்து உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ எடுத்துக்கோ என்று சொல்லி மொத்த பணத்தையும் திரும்பவும் அவனிடம் நீட்டினார். இல்ல அங்கிள், இப்போதைக்கு எனக்கு தேவைப்படாது, நீங்களே வச்சுக்கோங்க, அது உங்களோடது என்று சொன்னான் தீபக். அந்த சமயத்தில் அவனுடைய மொத்த சிந்தனையும் ஷர்மிளாவை பற்றியே இருந்தது. அவளுடைய கோபத்தை எப்படி தணிப்பது என்றுதான் யோசித்துக் கொண்டிருந்தான். அப்போது அவனை பார்த்த கணேஷ், என்னாச்சு தீபக், வந்ததுல இருந்து ஏதோ ஒரு சிந்தனையிலேயே இருக்க, ஏதாச்சும் பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் சொல்லு, என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப நான் பண்றேன் என்று சொல்ல டக்குன சுயநினைவுக்கு வந்த தீபக், அதெல்லாம் எதுவும் இல்ல அங்கிள், கொஞ்சம் டயர்டா இருக்கு, அவ்வளோதான் என்று சொன்னான். சரி, உனக்கு இதுல இருந்து எப்ப பணம் வேணும்னாலும் எடுத்துக்கோ, நான் இத என்னோட லாக்கர்ல தான் வச்சிருப்பேன் என்று சொன்ன கணேஷ், சரி, நான் கொடுத்த டானிக்க குடிச்சியா என்று கேட்டார். உடனே தீபக் குழப்பத்துடன், டானிக்கா? என்ன டானிக்? நீங்க எதை பத்தி பேசுறீங்க? எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லையே என்று கேட்டான். அதை கேட்டு கணேஷ் சிரித்துக்கொண்டே தீபக்கின் தோளில் தட்டி கொடுத்து, நான் என்ன டானிக் உனக்கு கொடுத்தேன்னு இன்னமும் ஞாபகத்துல வரலையா என்று கேட்க தீபக்கிற்கு டக்குன நினைவுக்கு வந்தது. ஓ அங்கிள், ஒரு நாளைக்கு 4 வேளை குடிக்க சொல்லி ஒரு ஸ்பெஷல் ஒயின் கொடுத்தீங்களே, அதை பத்தி சொல்றீங்களா என்று சொல்லிக் கொண்டு சிரித்தான். கணேஷ் வேகமாக தலையை ஆட்டி சிரித்துக் கொண்டே, அதே டானிக்க தான் சொல்றேன், சீக்கிரம் நான் தாத்தா ஆகணும் தீபக், அதுக்கு நீங்க தான் ஏதாவது முயற்சி பண்ணணும். அந்த ஒயினை குடிச்சா கண்டிப்பா குழந்தை பெத்துக்க ஹெல்ப் பண்ணும். உங்களுக்குள்ள வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ண தயங்காதீங்க. இன்னமும் எவ்வளவு நாள் தான் எங்களை இப்படி காக்க வைப்பீங்க என்று கேட்டார். உடனே தீபக் மெல்லிய புன்னகையுடன், அங்கிள், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாம் நடக்கும்போது சரியா நடக்கும் என்று சொல்லி அவரிடமிருந்து தப்பித்துச் செல்ல நினைத்தான். ஆனால் கணேஷ் அவன் கைகளை பிடித்துக்கொண்டு, தீபக், இந்த விஷயத்தை தள்ளி போடக்கூடாது. ஏற்கனவே நீங்க 3 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்க. உங்களுக்குள்ள ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அதை சரி பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. இந்த மாடர்ன் ஜெனரேஷன்ல டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகியிருக்கு, முடியாதுன்னு எதுவுமே கிடையாது என்று சொன்னார். எனக்கு புரியுது அங்கிள், ஆனா நாம இத பத்தி நாளைக்கு பேசலாமே, நிஜமாவே எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு என்று தீபக் சலித்துக்கொண்டே சொல்ல, சாரி, நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடு, நானும் என்னோட ரூமுக்கு போறேன் என்று சொல்லிவிட்டு கணேஷ் அவருடைய ரூமை நோக்கி சென்றார். அவர் சென்றதும் தீபக் வேகமாக ஷர்மிளாவின் ரூமுக்கு ஓடினான். அங்கே சென்று பார்க்கும்போது ரூம் முழுவதும் இருள் சூழ்ந்திருந்தது. தீபக் லைட்டை ஆன் செய்ய ஷர்மிளா போர்வையை போர்த்தி நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள். தீபக்கிற்கு அவளிடம் பேச வேண்டும் என்று தோன்றியது. இந்த விஷயத்தை இப்போதே பேசி முடிக்காவிட்டால் ஷர்மி இரவு முழுக்க இதையே நினைத்து அழுது கொண்டிருப்பாள் என்று தீபக் நினைத்தான். ஆனால் அவளை எழுப்ப அவனுக்கு பயமாக இருந்தது.
என்ன செய்வதென்று தெரியாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான். சும்மா இப்படியே நின்னு என்ன டென்ஷன் படுத்தாம லைட் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பு என்று ஷர்மிளா போர்வையை விளக்காமல் சொன்னாள். ஷர்மி, என்ன மன்னிச்சிடு. கண்டிப்பா இன்னைக்கு நடந்த விஷயம் உன்னை ஹர்ட் பண்ணிருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா அங்க நடந்த எதுவுமே என் கையில இல்ல. பிரியா அப்படி நடந்துகிட்டது எனக்கே ஷாக்கா தான் இருந்துச்சு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, தயவு செஞ்சு என்ன டென்ஷன் படுத்தாம போன்னு சொன்ன என்று ஷர்மிளா கொஞ்சம் கத்தி சொன்னாள். அதை கேட்டதும் தீபக்கிற்கு திரும்ப பேச தைரியம் இல்லை. சில நொடிகள் அப்படியே நின்றவன் தயங்கிக் கொண்டே மெதுவாக லைட்டை ஆஃப் செய்துவிட்டு தன்னுடைய ரூமை நோக்கி நடந்தான். அங்கே சென்று பார்க்கும்போது அவனுடைய ரூம் வெளியே பூட்டப்பட்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். என்னோட ரூமை யார் லாக் செஞ்சது என்று குழப்பத்துடன் சொல்லிக் கொண்ட தீபக் சுற்றிலும் ஒரு முறை பார்த்துவிட்டு நேராக மீண்டும் ஷர்மிளாவின் அறைக்கு சென்று, ஷர்மி, என்னோட ரூம் வெளியே பூட்டிருக்கு, நீதான் லாக் பண்ணினியா என்று கேட்டான். ஆனால் ஷர்மிளா எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக படுத்து கொண்டிருந்தாள். ஷர்மி, என்னோட ரூம் லாக் ஆயிருக்கு, யார் லாக் பண்ணிருக்காங்கன்னு தெரியல, உனக்கு ஏதாவது தெரியுமா? நான் இப்ப எங்க தூங்குறது என்று தீபக் மீண்டும் கேட்க, தொந்தரவு பண்ணாம முதல்ல இங்கிருந்து கிளம்பு என்று போர்வையை விளக்காமல் கடுப்பான தொனியில் சொன்னாள் ஷர்மிளா. தீபக் குழப்பத்துடன் கணேஷின் ரூமுக்கு வர அவர் ஏற்கனவே தூங்கியிருந்தார். அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைத்து திரும்பவும் தன்னுடைய ரூமின் அருகிலேயே வந்தவன் எங்கே தூங்குவது என்று தெரியாமல் குழப்பமாக நின்று கொண்டிருந்தான். ஷர்மிளா தான் கோபத்துல என்ன பழி வாங்கறதுக்காக இப்படி பண்ணிட்டாளா? பிரியா என்கிட்ட வந்து பேசுனதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? சமாதானப்படுத்தவும் ஒத்துக்க மாட்டேங்கிறா. சரி, சண்டை போட்டாவாச்சும் கோபம் குறையும்னு பார்த்தா அதையும் பண்ண மாட்டேங்கிறா. எந்த தப்புமே பண்ணாம ஈஸியா அடி வாங்குறது இந்த கல்யாணம் பண்ணின ஆம்பளைங்களா தான் இருப்பாங்க போல என்று தனக்குத்தானே புலம்பியபடி ஹாலுக்கு வந்து சோபாவில் படுத்துக் கொண்டான். ஆனால் அப்போது கடுமையான மழை பெய்து ஒட்டுமொத்த சிட்டியும் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஃபேன், ஏசி எதுவும் போடாமலேயே தோள்களை ஊசியால் குத்தும் அளவுக்கு குளிர் அடித்துக் கொண்டிருந்தது. தீபக் புரண்டு புரண்டு படுத்தும் அவனால் தூங்க முடியவில்லை. பெட்ஷீட் எதுவும் இல்லாததால் தூங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தான். பிரியாவின் மீதிருந்த கோபத்தில் ஷர்மிளா வேண்டுமென்றே தீபக்கை பழிவாங்கினாளா? கணேஷின் தாத்தா ஆகும் ஆசை நிறைவேறுமா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.